இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்த எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில அடுத்து நடக்க போற பெரிய சம்பவம், இல்லன்னா பெரிய விஷயம், இல்லன்னா பெரிய பிரச்சனை எப்படி வேணா வச்சுக்கலாம். அது என்ன? அது எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா, எதிர்காலத்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது தான். கொஞ்சம் முன்னேற்பாடோட நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, பல பிரச்சனைகள நம்ம வந்து ஃபேஸ் பண்ணாம போலாம். பெரிய டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது. ஆ இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கலாம். மேபி கிங் ஆஃப் காயின்ஸ் டு பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ். இது உங்கள் பதவி ரிலேட்டடாக இருக்கலாம், உங்கள் பொசிஷன் ரிலேட்டடாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு நீங்கள் உங்கள் வேலை இழக்கிறதுக்கான சூழ்நிலை கூட வரலாம். ஏன்னா கிங் ஆஃப் காயின்ஸ்லேருந்து பேஜ் ஆஃப் சோர்ஸ் நீங்கள் திரும்ப ஆரம்பிக்கிறீங்க. ஸ்லோவாக தான் போவீங்க. ஆனால் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய இடத்த அடைஞ்சிருவீங்க. ஆனால் இப்போது இதை கோ த்ரூ பண்ணுறதுக்கான பவர் உங்களுக்கு இருக்கணும். அதாவது அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கணும். இது வந்து சூழ்ச்சியினால் நடக்கலாம், இல்லைனா வந்து இது டிவைன் இன்டர்வென்ஷனாக கூட இருக்கலாம். பட் இதுக்கு உங்களுக்கு தேவை அலாதி தைரியம் வேணும். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னாடி போவீங்க. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களோட பண பிரச்சனைகள் வந்து தீந்துரும். அதான் இந்த இந்த சிதைவுனாலேயோ இந்த ஒரு திடீர் மாற்றத்தினாலேயோ நீங்கள் பெருசாக இழந்துட போகிறதில்ல. நீங்கள் உடனே வந்து ரீபில்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா பேஜ் ஆஃப் சோர்ஸ் உடனே இருக்குது. உடனே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஒரு விஷயம்னால நீங்க எதுவுமே இழந்துற போறதில்ல. பட் அது பெரிய இழப்பு மாரி உங்களுக்கு ஒரு மாயை வேணா உருவாக்கலாம். இது மோஸ்ட்லி உங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா எல்லாத்துலயுமே பென்டக்கிள் இருக்கு. 2 பென்டக்கிள் இருக்கு, 2 ஸ்வோர்ட் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க பென்டக்கிள் இருக்கனால சொல்றேன். இது கண்டிப்பா உங்களோட ஜாப் ரிலேட்டடா தான் இருக்கும். இருக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. டவர், அன்எக்ஸ்பெக்டட் லாஸ், பதவி சம்பந்தம், உங்களோட பொசிஷன் சம்பந்தமா. அதாவது நீங்க வந்து இந்த வேலையிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி அங்க போயிடுவேன் அப்படின்னு நீங்க கனவு கண்டுட்டு இருக்கும்போது, அந்த கனவு வந்து கொஞ்சம் சிதையிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா திரும்ப அத வந்து நீங்க அடைஞ்சிருவீங்க. ஆனா அதுக்கான முயற்சி உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப வேகமா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும். நீங்க இத எதிர்பார்க்க மாட்டீங்க. இத எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்ல. பட் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் உங்களுக்கு ஒரு உண்மை வெளியில வரதா கூட இருக்கலாம். ஒரு உண்மை உங்க ஜாப் ரிலேட்டடா சில உண்மைகள் நீங்க தெரிஞ்சுக்கிறனால நீங்களே கூட ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வெளியில வரதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. பட் இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பொசிஷன், ஜாப். 3 ஆஃப் வாண்ட்ஸ் இப்பயே பிளான் பண்ணிக்கோங்க. அது மேபி பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே சொல்றாங்க. ரொம்ப வேகமா நீங்க வந்து அ செயல்பட வேண்டியிருக்கும். சேரியாட் அப்படின்னா ரொம்ப வேகமா மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப தயங்காதீங்க. அது போனா போயிட்டு போகுது அப்படின்னு டக்குன்னு அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருங்க. 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரீபில்ட் பண்ணிருவீங்க. அதுல வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்றாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உன்னால திரும்ப எழுந்து வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. த மூன் சீக்ரெட் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. கொஞ்சம் கூட அதுக்கான சாயல் கூட உங்களுக்கு தெரியாது. இங்க நீங்க திரும்ப விழுந்து தான் எந்திரிக்க போறீங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு சின்ன சறுக்கலாவது இருக்கும். 2 ஆஃப் பென்டிகிள்ஸ். கொஞ்சம் சிக்கனமா இருங்க. ரொம்ப பேலன்ஸ்டா இருங்க. இதனால வந்து நீங்க அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துடாம, பிரபஞ்சம் சொல்றாங்க, இப்பயிருந்தே பிளான் பண்ணீங்க அப்படி சரி போனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இது வந்து 3 மாசம் நடக்கலாம், 6 மாசத்துக்குள்ள நடக்கலாம். மேக்ஸிமம் 6 மந்த்ஸ். அதுக்கு மேல தாண்டாது. அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றாங்க 3 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் சேரியாட். நீங்க இப்பவே வந்து பார்க்க ஆரம்பிச்சு வேற ஜாப் மாத்தணும்னா மாத்திக்கலாம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர பத்தின ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். உங்களோட அட்லீஸ்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட சப்போர்ட் இருக்கலாம். இல்லன்னா ஒரு சின்னதா சைட் ஹஸில் நீங்க ரொம்ப நாளா பண்ண நினைச்சிட்டு இருக்க ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னு இத சைட்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டீங்க. ரொம்ப சீக்ரெட்டா இத செய்யுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இத நீங்க செய்யணும்னு அவசியம் இல்ல. ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இந்த ஜாபோ இல்ல இந்த பொசிஷனோ நீங்க இழக்கும்போது, "அட போங்கடா" அப்படின்னு தூக்கி போட்டு ஆயாசமா, ஜாலியா ஆயாசமா இல்ல, ஜாலியா வந்து நீங்க முன்னாடி போக முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்க பெருசா சாதிக்க தான் போறீங்க. த எம்பரர் எனர்ஜி. ஆனா இப்போ இது இல்ல உங்க சாதிக்கிற இடம். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க இருக்கிற இடத்துல நீங்க நினைக்கிற அந்த கனவு நனவாக வாய்ப்பில்ல அப்படின்றாங்க. கைடன்ஸ். இதை எப்படி கையாளுறது அப்படின்னு பார்ப்போம். ஹெர்மிட்டேஜ். ஹெர்மிட் பார்த்தீங்க அப்படின்னா ஞானம் தேடி போகிற வேலை. நான் வந்து உங்களுக்கு இதோட ஃபுல் மீனிங்கே சொல்லிடுறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆனா கண்டிப்பா உங்களுக்கு தடைகள் இருக்கு. ஒரு சரிவு நிச்சயமா இருக்கு. இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹெர்மிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கொன்சு. இது வந்து மூன் காட் ஆஃப் மூன். இங்க அத தான் பார்த்தோம். மூன், த வாண்டரர், த டிராவலர். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யங் எனர்ஜி தான் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஒரு தொடர்ந்து போற ஒரு எனர்ஜி. அதாவது ஸ்பான்டேனியஸ். அதனால தான் இங்க பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ். நீங்க உடனே வந்து நான் இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டேன் அந்த மாரி புலம்பாம, அந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும்? அதுங்க ஏதாவது ஒரு ஒரு சின்ன அடிபட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க எடுத்து 2 நிமிஷம் அழுவாங்க. இல்லன்னா அத கூட கண்டுக்க மாட்டாங்க. அவங்களோட விளையாட்டுல தீவிரமா இருந்தாங்கன்னா. எடுத்து தொடச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஒரு சைல்ட் லைக் எனர்ஜில தான் உங்கள இருக்க சொல்றாங்க. ரொம்ப பிரேவா பண்ணுங்க. உங்களுக்கு வர புது ஐடியாஸ்க்கு வந்து நீங்க மரியாதை குடுங்க. அததான் இங்க சொல்றேன். 3 ஆஃப் வாண்ட்ஸ், சேரியட்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட புது ஐடியாஸ். ஏன்னா, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. இங்க இருந்தீங்கன்னா, உங்க கிரியேட்டிவிட்டி செத்து போயிடும். அதனால தான் பிரபஞ்சம் வந்து இந்த டவர கொண்டு வராங்க. ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். இட் இஸ் ஹார்ட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்ன பண்றது? நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். நம்மளுக்கு அங்க பிராப்தம் இல்ல. அது நம்மளோட வாழ்க்கை வழி கிடையாது. தட் இஸ் நாட் அவர் டெஸ்டினி. அவ்வளோதான். உங்களோட புது ஐடியாஸ், உங்களுக்கு பிரபஞ்சம் நிறைய டவுன்லோட்ஸ் கொடுக்குறாங்க. அதான் மூன் சீக்ரெட். மேபி நீங்கள் ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்கலாம். ஏன்னா இங்கே மூன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன் காட் வந்திருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக தேக்கி வச்சுட்டு இருக்க க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாத்தையும் சி ஐ ஒரு அட்வைஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ரைட், எழுதுங்க. உங்க மனசுல என்னெல்லாம் தோணுதோ புலம்பி எழுதுங்க. டைரிய பத்திரமா வச்சுக்கோங்க. யாரும் எடுத்து படிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. அது இன்னொரு வார்னிங். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்காக தான் இந்த டவர் நடக்குது. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நீ எங்கேயோ கட்டுப்பட்டியாக இருக்க, நீ கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க. திஸ் இஸ் நாட் யுவர் டெஸ்டினி. வெளியில் வான்னு ரொம்ப நாளாக உங்களுக்கு சொல்லிக்கலாம். வேலையை விட்டு போகணும், இந்த இந்த பொசிஷன் எனக்கு பிடிக்கல, ஏதோ உங்கள் மனசு உறுத்திட்டு இருக்குது. இது இல்லையே அப்படின்னு அந்த உள் உணர்வை, அந்த வாய்ஸை நீங்கள் கேட்கல. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், யுவர் சைக்கிக். அதை கேட்கும்போது உங்களுக்கு உங்களோட பாதை புலப்பட ஆரம்பிக்கும். இது நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் சரியான பாதையில் இல்லை. ரெஸ்ட் எடுங்க, ரெஜுவினேட் ஆகுங்க. இந்த இந்த சறுக்கல், இந்த சிதைவு உங்களை புத்துயிர் பெற்று எழ வைக்கத்தான் தவிர நீங்கள் வந்து உடஞ்சி போகிறதுக்கு இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உடஞ்சி போக வேண்டிய அவசியமே இல்லைன்றாங்க. நான் உன்னை உடைக்கிறதுக்கு காரணம், உன்னை காலை பிடிச்சி வாரிவிட காரணம் நீ ஏறின மலை தப்பு அப்படிங்கிறாங்க. கிவ் லவ். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. மேபி உங்களோட லவ், உங்களோட காதலோட இங்கேயும் 2 பேர் இருக்காங்க, இங்கேயும் 2 பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேசிக்கிறவங்களோட யாரும் நீங்கள் காதலிக்கிறவங்களா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை சுற்றி இருக்க ஒரு ஜீவன், உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு ஜீவனோட சப்போர்ட் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். உங்களை மாதிரியே என்ன இருக்கு, அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏர் மேஜிக், கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. இது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வேணால் நடக்கட்டும், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். நாங்கள் ஃபேட் இந்த டவர் தான் இங்கே போயிட்டுருக்கு. இந்த டவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், அதுக்கு தான் உங்களை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்கிறாங்க. கீழே நடக்கும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் விலகிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு, இல்லைனா வந்து லெட்டர், ஏதோ ஒரு விஷயத்தை எழுத போகிறாங்க, நீங்கள் எழுதலை யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த எனர்ஜியில் தான் நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க, செய்யலை. இந்த பாஸ், இந்த பிரேக், இந்த சிதைவு உங்களை ரெஸ்ட் எடுக்க வைக்கத்தான். ஹைபர்னேஷன். இந்த ஹைபர்னேஷனில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட சுற்றி இருக்கவங்க யார் நல்லவங்க கெட்டவங்க, திரும்ப மூன் எனர்ஜி எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். ஸோ மேபி நைட் டைமில் மல்லாந்து படுத்துட்டு மூன் பார்க்குறது உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். மூன் லைட்டில் இருங்க. இல்லைனா வந்து பீச்சுக்கு போய் மூன் பாருங்கள். அது ஃபுல் மூன் அன்னைக்கு பீச்சுக்கு போங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்திங் மூனுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படலாம். ஏன்னா வந்து சந்திரன் வந்து நம்மளோட இன்ட்யூட்டிவ் பவர், சைக்கிக் எபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் நம்மளை வந்து மனசை உடைய வைக்கிறதும் அதுதான். அதனால் உடஞ்சி போக வேண்டாம். ஏன்னா மூனோட கடவுளே இங்கே இருக்கார், சந்திர பகவான் கிட்டத்தட்ட அப்படி சொன்னான். அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களால் இதை எதிர்கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து பாபாவோட கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். You will come to know about something you don't know. You will be famous. Follow the good path. Success is yours. இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ ஒரு விஷயம். அதனால தான் ஒரு சைல்ட் லைக் எனர்ஜியோட உங்களை
உங்களை இது கத்தி இந்த பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியே வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். இந்த மாதிரி எம்பரர் எனர்ஜியில் அப்படியே ஸ்டர்னாக ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருக்கணும் அவசியம். ரொம்ப விளையாட்டுத்தனமாக நீங்கள் எதையோ ஒன்று செய்ய போக, ஆனால் அது எதையோ ஒன்று ஃபஸ்ட்டு செய்யணும் இல்லையா? அப்போ உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் என்ன, உங்களுக்கு எது பிடிக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. அது அப்படியே அடுத்துன்னு நீங்கள் எங்கே போய் நிற்கணுமோ அங்கே போய் நிற்கும். Be careful in your daily routine, you will be successful. Your friends advice will be helpful for you. திரும்பவும் சொல்லிட்டாங்க, be careful in your daily routine. உங்களோட அன்றாட சம்பவங்களில், அன்றாட ஒர்க் ரிலேட்டடாக சுச்சுவேஷனில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஸோ இந்த டவரை வந்து நீங்கள் கொஞ்சம் பாதிப்புலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா டவர் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். பி பேஷண்ட், தட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். ஆல் யுவர் சாரோஸ் வில் கம் டு an end. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லா துக்கமும் சந்தோஷமாக மாறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்கோ ஜீர்ணிக்கிறதுக்கோ கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த கஷ்டம் நீங்கள் பின்னாடி நிரந்தரமாக ஒரு பதவியை, ஒரு பொசிஷனை நீங்கள் உருவாக்குற சாம்ராஜ்யத்துக்கு நீங்கள் ஒரு எம்பரர் மாதிரி இருக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர உங்களை கீழே விழ வைக்கிறதுக்கான வீழ்ச்சி இல்லை. இந்த வீழ்ச்சி உங்களோட வளர்ச்சிக்கு தான். Control everything on your own. Sacrifice something for others. You will be benefited by doing so. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வார்னிங் என்ன அப்படின்னா, இந்த கார்டு வந்தாலே எனக்கு புரிகிற ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ கடவுள் வழிபாடு இல்லைனா வந்து நீங்கள் யாரையாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தால் ரொம்ப நாளாக நீங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி கண்டுக்காமல் இருக்கீங்க. இல்லைனா வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதனால தான் கடவுள் நம்பிக்கை இல்லைனா பிரபஞ்சத்தை நம்புங்க. ஏதோ ஒரு விஷயம் இங்கே பிரபஞ்சம் இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் சம்படி. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட் இல்லைனா ஒரு ஃப்ரெண்டோட அட்வைஸ் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த துக்கமான இல்லைனா வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போகிற சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வழி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். பட் உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் உங்களோட ஐடியா அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரதுக்கு தான் அந்த ஐடியாஸ் எல்லாம் எழுதுங்க. உங்களுக்கான வழி உங்கள் கைகளில் தான் இருக்குது. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.